தொடக்கூடாது சாமி. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? சாணி பிடிச்சி விளையாடுறீங்களாட்டா? இது தெப்பக்குளமா? தெப்பக்குளம் எதுக்கு கட்டுவாங்க? ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். மாடு தான் தங்கம் மிதிக்கு. இது வந்து மாட்டு பொங்கலப்போ இப்படி தெப்பக்குளம் கட்டி உள்ள காசு சில்லற காசு போட்டு தீபம் வச்சு அது சாமிகளை வைப்போம். 9 சாமி நவகிரகங்களாட்டம் 9 சாமி வச்சு அந்த சாமிகளுக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு கரும்பு அப்புறம் வந்து முடக்கத்தாங்கிற கொடி எல்லாம் கட்டி மாட்டை மிதிக்க விடுவோம். அதுக்காக அப்பா பண்ணிகிட்ருக்குறாரு. இங்கே தெப்பக்குளம் கட்டி சாமியெல்லாம் வச்சு தீபமெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே பொங்கல் வச்சுருக்கோமில்ல, அந்த பொங்கலையே எடுத்து இதுக்கு முன்னாலெல்லாம் வச்சு படை போட்டு இது அதுக்கப்புறம் தேங்காய் வளமெல்லாம் உடைச்சி சாமி கும்பிடுவோம். தம்பி இங்கே பாரு, இங்கே வச்சிருக்கிறாங்க பாரு ஆத்தா தண்ணிக்குள்ளே போட்டு. இதுதான் வெங்கக்கல், இதில் தான் சாமியாக வைப்பாங்க. தம்பி இங்கே வா, இதுக்குள்ளதான் தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு இந்த கார்னரில் 4 கார்னர்லேயுமே 3 சாமி 9 நவகிரகங்கள் வைப்பாங்க. வந்து பாரு, பாரு வேப்பந்தலை பூவு எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே காசெல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், பால் ஊற்றணும். தம்பி இங்க வா, இங்க வந்து இதை பாரு, வா இங்க வா. அப்பா வாரு சாமி எடுத்து வைக்கிறாரு. சாமின்னு ஒன்று ஃபோட்டோவான்னு கேட்டீர்ல, ஃபோட்டோ இல்லை. இங்கே பாரு, அப்பா வெங்கக்கல்ல சாமி எடுத்து வைக்கிறாரு பாரு. இங்கே பாரு சாமியெல்லாம் வச்சாச்சு. ஓகே, நீ சாமி முடையில் வீடியோ எடுத்து போடலாம்.